இன்றைக்கி இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்டோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய கிரே ஏரியா இருக்குது. வாங்க நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் யூனிட் மேலே சேல்ஸ் பார்க்குற ராயல் என்ஃபீல்டு ஒரு காலத்தில் சேல்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் புல்லட் டைப் வகைரா தான். புல்லட் 350, புல்லட் 500, எலக்ட்ரா, மேஷிஷ் மோன் புல்லட் டைப் பைக்காக தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த புல்லட் வண்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாயிடுச்சு. அதே சமயத்தில் இந்த புல்லட்டுன்றது ஒரு வயசானவங்க பைக்கு. நீங்கள் ஒரு 90s கிட்ட இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. இது ஒரு வயசானவங்க பைக்கு, அண்ணாச்சி பைக்கு, அங்கிள்ஸ் பைக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குளோபல் மார்க்கெட்டில் க்ரூசர் டைப் பைக் நல்லா சேல் ஆகிட்டு இருந்தது. ஹார்லி டேவிட்சன் மாதிரி கம்பெனி க்ரூசர் டைப் பைக் நல்லா சேல் ஆகிட்டு இருந்தது. இந்தியாவிலும் க்ரூசர் டைப் பைக் வாங்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலும் க்ரூசர் டைப் பைக்குக்கு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் க்ரூசர் டைப் பைக்கை லான்ச் பண்ணது ராயல் என்ஃபீல்டு கிடையாது, பஜாஜ் தான். கவாசகி கூட டைப் வச்சு கவாசகி எலிமினேட்டர்ன்ற பைக்கை ஃபர்ஸ்ட் 2001 லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பைக்கும் பெரிய அளவில் சேல்ஸ் பார்க்கல. அதுக்கு ரீசன் அதோட ப்ரைஸ் ரேஞ்சு, அந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அது க்ரூசர் டைப் பைக்குன்றது ஒரு ஃபேக்டர் கிடையாது. அதோட பஜாஜ் எலிமினேட்டர் அப்போ இருந்த மக்களோட பார்வை ஈர்த்தது. ஸோ க்ரூசர் டைப் பைக்குக்கு இங்கே ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு பஜாஜ் எலிமினேட்டர் ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ராயல் என்ஃபீல்டு என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியன் கம்பெனி AVLன்ற ஆஸ்திரியன் கம்பெனி கிட்ட ஒரு க்ரூசர் டைப் பைக்கான இன்ஜின் செய்யறதுக்கு டைப் போடுறாங்க. 2002 AVL இன்ஜின் தண்டர்பர்டை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. அது லான்ச் பண்ண உடனே ஒரு ரேப்பிடான சேல்ஸ்லாம் இல்லை. அது கிராஜுவலாக சேல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கான ஆடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அது சேர்க்க ஆரம்பிக்குது. ஒரு 7 இயர்ஸ் கிட்ட அது நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ராயல் என்ஃபீல்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் பொருத்தப்பட்ட தண்டர்பர்டை 2008 to 9 பீரியடில் லான்ச் பண்ணுறாங்க. AVL இன்ஜினை ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் AVL இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸு, அதோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் ஃபேக்டரும் இருக்குது. AVLன்றது ஒரு ஆஸ்திரியன் கம்பெனி. ராயல் என்ஃபீல்டு என்னதான் சேல்ஸ் பார்த்தாலும் அவங்க அந்த ஆஸ்திரியன் கம்பெனிக்கு ராயலிட்டியோ இல்லை ஷேரோ கண்டிப்பாக தந்தா ஆகணும். ஸோ ஒரு வளர்ற கம்பெனி கண்டிப்பாக அதை லைக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் AVLோட பெர்ஃபார்மன்ஸு, அதோட மெயின்டெனன்ஸ் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. இப்போ ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் பொருத்தப்பட்ட தண்டர்பர்ட் 2009 லான்ச் பண்ணுறாங்களா, அது இப்போ கண்டிப்பாக AVL தண்டர்பர்டை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா AVL இன்ஜின் வந்து ஒரு தனி ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் அதை விட கண்டிப்பாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிச்சு. அதோட அந்த AVL இருந்த சில டிராபேக்கையும் ட்வின் ஸ்பார்க் சால்வ் பண்ணிச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் சரி பண்ணதுனால ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் தண்டர்பர்டு சேல் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் சடனாக ரேப்பிடாக சேல்ஸ் பார்க்கல. ராயல் என்ஃபீல்டு வந்து அந்த புல்லட்டை திரும்பவும் கிளாசிக் ரீபான் சொல்லி கொண்டு வந்தாங்களே, அப்போ தான் ராயல் என்ஃபீல்டுக்கே ஒரு நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிக்குது. தண்டர்பர்டோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி 2002லேருந்து 2020 வரைக்கும் அதோட சுவடை பதிச்சிருச்சு.